லவ் பண்ணா இந்த பறவைய மாதிரி பண்ணணும். இந்த பறவையோட பேரு அல்பட்ராஸ். 50ல இருந்து 60 வருஷம் வாழக்கூடிய இந்த பறவைங்க அதோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். மூணுக்கெடுத்தனால நீதான் என் ஆளுன்னு தந்த நொடியிலே இது காதல் ஜோடியை தேடாதான். நான் துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரொம்ப வருஷம் டைம் எடுத்துக்குமா. அதுக்கப்புறம் ஒரு வழியா தன்னோட ஜோடி அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அதுகிட்ட டான்ஸ் அடிக்கிறது, ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிறது, சவுண்ட் எல்லாம் விட்டு அதோட காதலை வெளிப்படுத்துமா. இதே அதோட ஜோடிக்கு பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், 2 பேரும் காதல்ல விழுந்துருவாங்க. எது வரைக்கும்னா சாகர வரைக்கும். எஸ், இந்த அல்பட்ராஸ் பறவைங்க ஒரு மோனோகேமஸ், அதாவது வாழ்க்கை முழுக்க ஒரே துணையோட வாழக்கூடிய பறவைங்க. ஒருவேளை தன்னோட துணை இறந்துருச்சு அப்படின்னா இந்த அல்பட்ராஸ் பறவைங்க மோஸ்ட்லி கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்குமா. இந்த அல்பட்ராஸ் பறவைங்க அன்பை மட்டும் சரிப்பதியா கொடுக்கறது இல்லை, அதனோட குழந்தைகளை வளர்த்துறதுக்கான அக்கறையும் அதுக்கான பொறுப்பையும் சரிப்பதியா பகிர்ந்துக்கிறதுங்க. எஸ், இந்த பறவைங்க ஒரே ஒரு முட்டை தான் இடும். இந்த முட்டைய பெண் பறவை அழகாக்கும், பெண் பறவை இல்லாத சமயத்துல ஆண் பறவை அழகாக்குமா. சில நேரங்கள்ல அதோட துணைக்கும் அதோட குஞ்சுகளுக்கும் உணவு தேடி கடலுக்கு போற பறவைங்க ரொம்ப நாள் கழிச்சுதான் திரும்ப வருமா. அப்படி போன பறவை திரும்ப வரும் அப்படின்ற நம்பிக்கையோடையே அதோட ஜோடி பறவை அந்த கூட்டிலேயே காத்திருக்கும். நமக்காக நம்ம ஒரு உயிர் காத்துட்டு இருக்கே அப்படின்ற நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவே போன பறவை கண்டிப்பா திரும்ப வருமா.